இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். லோகேஷ் கனகராஜ் இப்போ டிசி அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்து 25 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் படம் நடிக்கிற ஆப்ஷன் அப்படின்றத நான் யோசிக்கவே இல்ல. அடுத்து நான் முழுக்க முழுக்க டைரக்ஷன்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன். எனக்குன்னு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. இந்த எல்சியூ அப்படின்றது நான் இதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஸ்பீக்லாம் இருக்கு. அது கண்டிப்பா கிடையாது. தொடர்ந்து எல்சியூ சம்மந்தப்பட்ட படங்களும் அடுத்தடுத்து வரப்போகுது. அண்ட் எனக்கு பிரேக் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மாசம் ஒரு பெரிய பிரேக் இருக்குனா மட்டும் தான், நான் படத்துல நடிக்கிறத பத்தி யோசிக்க போறேன்றதையும் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்துல அவரு ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, அடுத்த ஒரு அல்லு அர்ஜுன் கூட படம் பண்றார்ல, அந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறமா கைதி 2 பண்ண போறாராம். கைதி 2வ முடிச்சதுக்கு அப்புறமா விக்ரம் 3 பண்ண போறார்ன்ற அப்டேட்டும் குடுத்திருக்காரு. ஒருவேள மீண்டும் விஜய் அவர்கள் நடிக்கிறதா இருந்ததுன்னா, லியோ 2 தான் அவருடைய அந்த எல்சியூ சப்ஜெக்ட்லயே கடைசி படமா இருக்குன்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறமாவும் படங்கள் எடுப்பாரு. பட் எல்சியூவோட யூனிவர்ஸ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற படமா அந்த படமா தான் இருக்குன்ற டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவருடைய டைரக்ஷன்ல சிலம்பரசன் ஹீரோவா ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்த ஏஜிஎஸ் தான் புரொடக்ஷன் பண்ண போறாங்கன்ற அபிஷியல் போஸ்டர், ஒரு ப்ரோமோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஏப்ரல் மாசத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா அனிருத் தான் ஒர்க் பண்ண போறாரு. அனிருத் மீண்டும் சிலம்பரசன் கூட 2வது வாட்டி ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காரு. தெலுங்கு ஆக்டர் நானி தி பாரடைஸ் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோயினா கயாடு லோகன் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய மியூசிக்கும் அனிருத் தான் பண்றாரு. இந்த படத்துடைய ரிலீஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ச் 26ஆம் தேதி 2026ன்ற மாரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில காரணங்களால இந்த ரிலீஸ் டேட்லேருந்து அவங்க நகர்ந்து போய் ஏப்ரல் இல்ல மேல ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். துல்கர் சல்மான் மிர்னால் தாக்கூர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்ச படம் தான் சீதாராமம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல சக்க போடு போட்டுச்சு. இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவலா இந்த படத்த ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 லாங்குவேஜ்ல தான் படம் ரிலீஸ் ஆனது. படம் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. மிர்னாலுக்கு இந்த படத்துக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். மீண்டும் இந்த கூட்டணி இணைய போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த சீதாராமம் பார்ட் 2 பண்ணணும்னு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும்போதே இந்த டீம் யோசிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் துல்கர் மிர்னால் தாகூர் சேர்ந்து சீதாராமம் பார்ட் 2 பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் எல்.ஐ.கே. இந்த படத்துடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன். இந்த படத்துடைய ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி. இந்த படத்துடைய ரிலீஸ பிப்ரவரி 13ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்சாருக்காக இப்போ போயிருக்கு. சென்சார் டீம் இந்த படத்த பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் குடுத்துட்டாங்கன்னா, இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டோட இந்த படத்துக்கான சென்சார் என்ன அப்படின்றதையும் அந்த போஸ்டர்லயே மென்ஷன் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. நாகவம்சியோட இயக்கத்துல கல்கி அப்படின்ற படம் ரெடியா இருந்தது. இந்த படத்துடைய ஹீரோவா பிரபாஸ் இருந்தாரு. இந்த படத்துடைய வில்லனா உலகநாயகன் கமல்ஹாசன் இருந்தாரு. இந்த படத்துடைய பார்ட் 2 உடைய ஷூட்டிங் இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான செய்தி வரப்போகுதுன்ற மாரியான ஒரு மெசேஜ் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் படம் அஃபிஷியலா ஓடிடில ரிலீஸ் ஆகப்போற அஃபிஷியல் ரிலீஸ் டேட்ட அவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு டாக் இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அஜித்தோடைய 64வது படம். இந்த படத்த இயக்கப் போறது ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்துடைய மியூசிக் அனிருத் பண்ண போறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க.